தற்போதைய அண்மை செய்தி. அரசு மருத்துவமனையில் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த 6 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். கால் காயத்திற்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 6 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். தவறான சிகிச்சையால் சிறுமி உயிரிழந்ததாக கூறி பெற்றோர், உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தவறான சிகிச்சையால் சிறுமி உயிரிழந்ததாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கால் காயத்திற்காக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற சிறுமிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அந்த சிறுமி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், 6 வயது சிறுமி அரசு மருத்துவமனையில் கால் சிகிச்சைக்காக சென்று உயிரிழந்துள்ளார். இதற்கு காரணம் என்ன? தவறான சிகிச்சை இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட GKM காலனியை சேர்ந்தவர் பார்த்திபன், ரோஜா. இந்த தம்பதியினரின் குழந்தை பாவன 6 வயதானவர். இவர் தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று அவரது வீட்டில் இருக்கும்போது காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை கொளத்தூரில் உள்ள பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருந்தார். இந்த நிலையில காலில் மட்டும் அடிபட்ட நிலையில் தொடர்ந்து சிகிச்சையானது கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக இரவு அந்த குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உடனடியாக குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது குழந்தை நார்மலாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என கூறப்பட்டதால் குழந்தையின் பெற்றோர்கள் குழந்தையை எழும்பூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. இந்த நிலையில நேற்று இரவு குழந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பாக பெற்றோர்கள் தவறான சிகிச்சையால் இந்த குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா என்ற கால்பந்தாட்ட வீராங்கனை தவறான சிகிச்சையால் கால் அகற்றப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் இந்த மருத்துவமனையில் அரங்கேறியிருக்கிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் தொகுதியான பெரியார் நகர் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பல பேர் உயிரிழந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக தற்போது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் மருத்துவமனை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.